உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சென்னை நகரின் முக்கிய நீர்வழி தடங்களான கூவம் மற்றும் அடையாறு ஆறுகளை முழுமையாக சீரமைத்து அவற்றில் ஆண்டு முழுவதும் நன்னீர் ஓடும் வகையில் விரிவான செயல் திட்டம் தயாரிக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதற்காக மூத்த IAS அதிகாரி தலைமையில் சிறப்பு குழு அமைக்கவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக விளங்கும் கூவம் மற்றும் அடையாறு ஆறுகளை தூய்மைப்படுத்த கடந்த காலங்களில் பல்வேறு அரசுகள் முயற்சிகளை மேற்கொண்டன. குறிப்பாக கூவம் ஆற்றை சீரமைப்பதற்காக 604,77 லட்சம் ரூபாய் செலவில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று குடியிருப்புகள் வழங்கப்பட்டன. மேலும் கரையோர பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டதுடன் மரக்கன்றுகளும் நடப்பட்டன. இருப்பினும் ஆற்றில் சட்டவிரோதமாக கழிவுநீர் கலப்பதை முழுமையாக தடுக்க முடியாததாலும் குப்பை கொட்டும் நடவடிக்கைகள் தொடர்வதாலும் கூவம் ஆறு இன்றும் துர்நாற்றம் வீசும் நிலையே நீட்டிக்கிறது. அதேபோல அடையாறு ஆற்றை முழுமையாக சீரமைக்க 17,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. இதில் முதற்கட்டமாக 4,778 கோடியே 26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் தொடங்கப்பட்டன. ஆனாலும் சில காரணங்களால் அவை பாதியிலேயே நிறுத்தப்படும் நிலை ஏற்பட்டது. அண்மையில் நடைபெற்ற நகராட்சி நிர்வாகத்துறை ஆய்வுக் கூட்டத்தில் சென்னை நகரை சர்வதேச தரத்திற்கு உயர்த்தும் நோக்கில் நீர்நிலைகள் சீரமைப்புக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதியதாக அமைக்கப்படும் குழு எத்தனை இடங்களில் கழிவுநீர் கலக்கிறது, எந்த நிறுவனங்கள் அல்லது அமைப்புகள் விதிமீறலில் ஈடுபடுகின்றன, நன்னீர் ஓட்டத்தை எவ்வாறு உறுதி செய்யலாம் என்பன உள்ளிட்ட விவரங்கள் குறித்து தீவிரமாக ஆய்வு செய்யப்பட உள்ளன. இந்த ஆய்வின் அடிப்படையில் விரிவான அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடங்கும். முதலமைச்சர் நேரடியாக கண்காணிப்பதால் சென்னை நீர்நிலைகளின் மறுமலர்ச்சிக்கு இது புதிய தொடக்கமாக அமையும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது.